பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். வரவேற்கும் தேவ கிருபையும் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். தேவன் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அவர் நல்லவராக இருக்கிறார். நம் வாழ்வில் நன்மையானவைகளை அவர் வழங்குகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராய் நம் இருதயங்களை நாம் திருப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 7 வித ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் கீழ்ப்படிதல், இந்த தலைப்பில் கிட்ட தேவனுடைய வார்த்தைகள் தியானிக்க போகிறோம். 7 வித ஆசீர்வாதங்களை, 7 blessings, 7 வகையான ஆசீர்வாதங்களை ஒரு கீழ்ப்படிதல் கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம் வாழ்வில் வெளிப்படுகிற அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இதனால நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். வேதத்தை படிக்கிறவர்கள் மைக்கை வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் குறிப்பாய் வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15:26. இந்த வசனத்துல வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவங்க வாழ்வில் வெளிப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன? வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? ஹீலிங். வியாதியோடு இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டியது, வியாதி வராம இருக்க வேண்டுமானால் கவனிக்க வேண்டியது. வியாதி வந்தவங்க கவனிக்கணும். மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறவங்க அந்த வியாதி இந்த வியாதி என்று மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது. ஒருவேளை நான் வியாதி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது. கர்த்தர் தலதெளிவாய் தம்முடைய ஜனங்களோடு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஆண்டவர் பார்வைக்கு நன்மையானவைகளை செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகள் யாவையும் கை கொண்டு நீ நடப்பாயானால், அவர் வார்த்தை கேட்கணுமாய். தெளிவா ஆண்டவர் வசனத்தை நல்ல தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறத வாசிக்கிறோம். கவனமாய் கேளு. கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? மகளே மகனே, கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாய். ஒரு மனுஷன் நல்லா வாழணும், அவன் கவனமா கேட்கணும். கேட்கிறவன் தான் நல்லா வாழ்வான். இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தர் என்ன சொல்றாரு, தேவ மனுஷன் மூலமா கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்பதை காது கொடுத்து என்ன செய்யறது இல்ல. சொல்லுங்க, நான் சொல்றது கேக்குதா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாய் காது கொடுத்து கேட்கணும். கர்த்தர் வார்த்தையை ஆரம்பத்தில் தெளிவாய் நீ கேட்பாயானால் ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு கேட்கறது இல்லை. யாரு சொன்னாலும் கேட்கறது இல்லை. தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தகப்பனுக்கு தாய்க்கு லட்சியம் உண்டு பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனமாய் கேள். முதலாவது கேள். கேட்டு முதலாவது கேட்கணும். அவர் ரெண்டாவது செய்யணும். முதலாவது என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிங்க. வாசிக்கிறீங்களா? உங்க பைபிள் இருக்க தலதெளிவா வாசிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. பாயிண்ட் நம்பர் 1. அதுல ஒரே வசனம் தான், ஒரு குறிப்புக்குள்ள 3 குறிப்பு இருக்குது. நம்ம தான் பாயிண்ட் நம்பர் 1 எழுதமா, கவனமாய் கேட்டு. லிசன். லிசன் பண்ண. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெய்த்தில் இருக்க நான் சொன்ன ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். என்னதமா, நீ வெற்றி பெற வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் லிசன். நீ கவனமா கேளுமா, நான் என்ன சொல்றேன் கேளு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமா கேளு. அப்பதான் அந்த கேமை பிளே பண்ண முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும். லிசன். பாயிண்ட் நம்பர் 1 லிசன். பாயிண்ட் நம்பர் 2, என்ன சொன்னாங்களோ அதன்படியே செய். கவனமாய் கேட்டு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கை கொண்டு நியமங்கள் யாவையும் கை கொண்டால். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியும்? முதலாவது கேட்கணும், ரெண்டாவது செய்யணும். லிசன் பண்ணணும், அதபடியே செய்யணும். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதை ஹோல்ட் ஆன், அதிலே நிலைச்சிருக்கணும்.
அவைகளையே கீப் அப் பண்ணணும், அதன்படியே செய்யணும். செய்யறது மாத்திரம் இல்ல, ஒரு முறை ட்ரை பண்ண தோத்துட்டேன், இல்ல இல்ல இல்ல, கீப் ஆன் ட்ரை, கீப் ஆன் டூயிங், தொடர்ந்து எச்சியாய் நீ செய். அந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ண. கவனமாய் கேட்டு, கேள். இரண்டாவது செய். மூன்றாவது கைக்கொள். கேள், செய், கேள், செய், அதுக்கு அடுத்தது கைக்கொள். கீப் ஆன், தொடர்ந்து அதை செய். சைக்கிள் அங்க ஆண்டவர் வச்சிருக்க. இப்படி செய்வாயானால் உனக்கு எகிப்தியருக்கு வரப்போன வியாதிகள் ஒன்று உனக்கு வராது. வியாதி வராது. வியாதி வராம இருக்கணும்னா கேட்கணும், செய்யணும், கை கொள்ள வேண்டும். வியாதி வந்திருக்குது, அந்த வியாதி நீங்கணும்னா ஆண்டவர் தான் நான் பரிகாரியாய் கர்த்தர், அவர் தான் ஹீலர், சுகம் கொடுக்கிறவர். சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டு வசந்த மறுபடியும் என்ன பண்ணும்? கேட்கணும். நான் எங்க தவறு இருக்கிறேன், என் வாழ்வ வியாதி பலவீன சுகவீனம், அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த ஆண்டு வார்த்தைகளை கேட்கணும், அதன்படி செய்யணும். அதை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது நமக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வியாதிக்கு மட்டுமா? இல்லை, உன் வாழ்வில் வந்த எல்லா தோல்விகளுக்கு, பிஸ்னஸ்ல வந்த தோல்வி, ஃபேமிலி லைஃப்ல வந்த தோல்வி, உங்க ஆபீஸ்ல வந்த தோல்வி, தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்ப வாழ்க்கையில, உறவுகள்ல வந்த எல்லா தோல்விகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டு வார்த்தைகளை கேட்கல. குடும்பத்தை எப்படி நடத்துறது கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். பிசினஸ் எப்படி நடத்தணும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். வாழ்க்கை எப்படி நடத்தணும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். பிள்ளைகள் எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உன் சரீரத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து அவைகளை கை கொள்ளுவாயானால் வெற்றியை, ஜெயத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பார்க்க முடியும். ஆமே. இன்னைக்கு தனிப்பட்ட ஜீவியத்துல சுகம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம இந்த வார்த்தைகளை நாம தவறிட்டோம். முதலாவது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன் அல்லது ஹீலிங். 7 விதமான ஆசீர்வாதங்களை, 7 வித ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற கீழ்ப்படிதல். முதலாவது அந்த கீழ்ப்படிதல் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்ன ஆசீர்வாதம்? பாதுகாப்பை கொண்டு வருகிறது, அல்லது சுகத்தை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, உன் வாழ்வில் விடுதலை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆண்டவர் சொல்றாரு, அங்க வார்த்தை சொல்லு, யெகோவா ரொஃபேக்கா, யெகோவா ரொஃபேக்கா, நானே உன் பரியாகிய கர்த்தர். எபிரேய வார்த்தை, ஆண்டவர் நாமம் என்ன தம்ம? யெகோவா, யெகோவா, யெகோவா ரொஃபேக்கா, யெகோவா ரொஃபேக்கா, சுகமாக்குகிற கர்த்தர். ரொஃபேக்கா, எல்லாம் சொல்லுங்க, ரொஃபேக்கா, சுகமாக்குகிற கர்த்தர். அவன் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மருந்து மாத்திரை சாப்பிட சுகமா இருக்கிறேன். செந்தையில சுகம், ஹோல்னஸ். அந்த ரொஃபேக்கானா பரிபூர்ண சுகம். சிந்தையில, மனதளவில், சரீரத்துல, எலும்புகள்ல, தசை நார்கள்ல, எல்லாவற்றிலும் பரிபூர்ண சுகத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 103 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 103 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தொடங்குது இந்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது முக்கியமா ஒரு வார்த்தை எழுதப்பட்டுள்ளது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. உன் நோய்களை சிலதை மட்டும் குணமாக்கி சிலதெல்லாம் விட்டுருவேன். அப்படியா? ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த வியாதியை மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவோம், இதெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டேன் சொல்றாங்க. இல்லை, கிட்னிக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஹார்ட்டுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்ஜன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா? மல்டி ஸ்பெஷாலிட்டி மெடிசின்ஸ் கொடுக்குது. எல்லாம் சொல்லுங்க, வேதத்தை கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எல்லா மெடிசனும் இதில் இருக்குது, எல்லா சாவியும் இதில் இருக்குது, எல்லா அற்புதங்களும் இதில் இருக்குது, என்னுடைய எல்லா பண தேவைகளுக்கான வழிகள் எல்லாம் இதில் இருக்குது. ஆமே. நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்? டாக்டர் வரமாட்டாரா, ஓபிடி முடிக்க மாட்டாரா, மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, உன் நோய்களை
சிலதாய் எல்லாவற்றையுமா? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர். கர்த்தர் நம்ம ஆரோக்கியத்தினால், அவருடைய கிருபையினால, அவர் பிரசன்னத்தினால் நிரப்புகிறவர். ஒரு ஆமென். அல்லேலூயா. நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அடுத்த வசனம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்படி என்ன தெரியுமா? உன் பிராணனை அழிவு, ஆக்சிடென்ட், அவைகளுக்கு விலக்கி. இன்னைக்கு பிரெயின் ஈட்டிங் அமீபா இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது. பீச்சில் விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்க, அது தண்ணியில் பரவுகிற ஒரு அமீபா. பிள்ளைங்க விளையாடும் போது தெரியாம அந்த தண்ணீர் வழியாக சரீரத்துக்குள்ள அந்த அமீபா, தண்ணியில் இருக்கிற அந்த அமீபா சென்று அவங்க மூளையை அழித்து விடுகிறது தான். கடந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் 3 பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவரும் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, விலக்கி மீட்பார். உன் பிராண அழிவுக்கு காப்பார், ஆக்சிடென்ட் காப்பார், பொல்லாப்புக்கு காப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு வியாதி, பலவீன, சுகவீனம் என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? அவர் உங்களை காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 107 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 107:20 வாசிக்கும் போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி, ஆண்டவர் எப்படி சுகம் கொடுக்கிறாரா, ஆண்டவர் எப்படி ஜெயத்தை கொடுக்கிறாரா, ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறாரா? அவர் தமது வசனத்தை அனுப்பி ரைட் டைம்ல ரைட் வேர்டு, அதான் ரேமா. கிரேக்க பதம் ரேமானா அந்த சூழ்நிலைக்கு சொல்லப்பட்ட கர்த்தரோட வார்த்தை. உங்க தேவை நடுவில், உங்களுடைய நெருக்கத்தின் நடுவில், உங்க கண்ணீர் நடுவில் கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை. அந்த வார்த்தை தான் ரேமா. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அவர் தமது வசனத்தை அனுப்பி, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்ம ஆண்டவர் யாரு? தப்புவிக்கிற ஆண்டவர். பாடல் பாடுறோம், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி தப்புவிக்கிற ஆண்டவர். முதலாவது குறிப்பு என்ன? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? கீழ்ப்படிதெல்லாம் வருகிற 7 ஆசீர்வாதங்கள். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம், விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறாரா? நீங்களான ஆரோக்கியமா இருக்க வேண்டிய கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டோடைய இதே விருப்பம் அதுதான். எசேக்கியா ராஜாவுக்கிட்ட கர்த்தரோட வார்த்தை வந்தது. எசேக்கியா ராஜாவோட கர்த்தர் பேசினார். உன்னுடைய வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும், உன் வியாதி நீங்க பிழக்க மாட்டாய், நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி கர்த்தரோட வார்த்தை அவன் வியாதி படுக்கையில் எசேக்கியா ராஜாவுக்கு வந்தது. ஏசாயா தீர்க்கன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சோர்புறமாய் திரும்பி, இந்த படுக்கையில் சோர்புறமாய் திரும்பி அவன் அழுகிறான். ஆண்டவர் நோக்கி அழறான், ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தவமா நடந்தேனே, உண்மையே நம்பிக்கையாய் கொண்டிருந்தேனே. ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறான். இந்த வார்த்தைகளை ஏசாயா தீர்க்க சொல்லிவிட்டு அவன் அரண்மனை முற்றத்துக்கு செல்லுகிறான். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க நேரம் வருகிறது. நீ என் தாசனாகிய எசேக்கியாக்கு போய் சொல்லு. என்ன சொல்றாரு? நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரகாரங்களுக்குள்ள நீ பிரவேசிப்பாய். உன்னுடைய ஆயுசின் வருஷங்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆண்ட சாவு நீ போற, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த திருக்கமாக சொல்லப்பட்ட வார்த்தையை அவன் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அழும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்தித்தது. அவன் ஆயுசின் வருஷங்களை 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஒரு ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்வு 15 வருஷங்கள் சேர்க்கப்பட்டது. அவன் ஜீவிய காலத்தில் 15 வருஷங்கள் சேர்க்கப்பட்டது. மகளே, இன்னைக்கு உலகம் சொல்லலாம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரிய சகோதரி வியாதி படுக்கையில் இருக்கலாம், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். உலகம் சொல்லலாம், டாக்டர்கள் சொல்லலாம், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லலாம், நீங்க பிழைக்க மாட்டீர்கள், நீங்க செத்து விடுவீர்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகள் நம்புவீர்கள், ஆனால் அவர் வார்த்தை உங்களை குணமாக்கும். உங்கள் ஆயுசின் வருஷங்களை தேவன் என்ன செய்வார்? சேர்த்து கொடுப்பார். நீங்கள் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் வார்த்தையை கேட்டு கேள், செய். 3வது கைக்கொள்.
ரொம்ப ஷார்ட்டா, கேள், செய், கைக்கொள். முதலாவது குறிப்பு 7 வித ஆசீர்வாதங்கள். முதலாவது குறிப்பு என்ன தெரியுமா? அவர் உங்களை பாதுகாப்பார், வியாதியிலிருந்து விடுவிப்பார். இதெல்லாம் எழுதி கொள்ளணும், குறிப்பா எழுதி கொள்ளணும். பாதுகாப்பார், விடுவிப்பார், தப்புவிப்பார், எல்லா நாச மோசங்கள் அழிவுகளுக்கு விலக்கு பாதுகாப்பார். இரண்டாவது குறிப்பு அவர் கொடுக்கிற என்ன தெரியுமா? தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானம். அவர் கொடுக்கிற சமாதானம் அது மனுஷன் கொடுக்கிறது அளவு அல்ல. மனுஷன் கொடுக்கிற சமாதானம் ஒரு டெம்பரரி. ஆனா கர்த்தர் கொடுப்பது நிரந்தரமான சமாதானம். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொன்னாரு யோவான சுவிசேஷத்துல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் இல்லை. நான் கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அவர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிறார். எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை ஆண்டு கொள்வதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிறத வாசிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், நித்திய சமாதானம். அல்லேலூயா, ஆமென். சென்ற வாரத்தில் இந்த வசனத்தை வாசித்தோம். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சமாதானம் நதியை போல பாயுமா. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை நதியை போல பாய்கிற சமாதானத்தை கர்த்தர் உங்க வாழ்வில் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா? அவர் தம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். பதினான்காம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறத வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன் உங்க இதயம் கலங்கி இருக்கிறது? அதற்கு முன்பாக தான் இயேசு பேசுவார் அவர்களோட. இந்த உலகத்தை விட்டு நான் போறேன், இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய என்னுடைய வேலை வந்தது என்று சொல்லி இயேசு அவர்களோடு பேசி கொண்டிருப்பார். அப்போது அவங்க இதயம் கலங்கி இருக்கிறது. ஏன் சொல்றாரு? உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இதயம் கலங்காய் இருப்பதாக. 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. என் கற்பனைகளை கை கொள்ளும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். என் கற்பனைகளை கை கொண்டு நடங்க. உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை, நன்மைகள் நீங்கள் காண்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் 24ஆம் வசனத்துல, என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அன்பா இராதவன் கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவிடுதாய் இருக்கிறது. அன்பா இராதவன் கை கொள்ள மாட்டான். அன்பா இருக்கிறவனோட வசனத்தை கை கொள்ளுவான். நீங்க அன்பா இருப்பீர்களானால் அவரோட வசனத்தை கை கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்க ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளணும் கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த சமாதானம், அவர் கொடுக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அவருடைய வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். தேவன் கொடுக்கிற சமாதானம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அது நித்திய சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானத்தை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமம் யெகோவா ஷாலோம். எல்லாம் சொல்லுங்க, ஷாலோம். யெகோவா ஷாலோம். அவர் சமாதான கர்த்தர். இந்த சமாதான கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல, உறவுகள்ல சமாதானம் இல்லை. வேலை ஸ்தலத்துல சமாதானம் இல்லை. இந்த வேலை ஸ்தலத்தில் நெருக்கத்து நடுவில் இருக்கிறார்கள். குடும்பத்துல என்ன சொல்றது, டிவியில வர டாம் அண்ட் ஜெரி ஒரு கார்ட்டூன் சிறு பிள்ளைங்க பார்க்குறாங்க. டாம் அண்ட் ஜெரி எலி பூனை கதை தான். எலியும் பூனை மாதிரி இருக்கிறாங்க. பிஸ்னஸ்ல, வேலை ஸ்தலத்தில் உயர் அதிகாரியும் அவர்களுக்கு நடுவில். இந்த கர்ம தேவஜனமே, கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமே. யாக்கோபு தம்முடைய குமாரர்களுக்கு கொடுக்கும் போது அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஒரு அருமையான வார்த்தை. அந்த இடத்துல ஆண்டுடைய நாமமும் வருகிறது. அதுக்கு மேல அவன் தன்னுடைய குமாரர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வாழ்வில் சமாதானம் இல்லாதனால அநேகர் கலக்கத்தில் இருக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைகள் வாழ்வு என்ன ஆகுமோ, இந்த
இந்த பிள்ளைங்க இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்களே, இந்த சொத்து பிரச்சனைனால இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி மாறுதலா இருக்குது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவன் யூதாவை குறித்து வாசிக்கும் போது யூதாவை குறித்து அவன் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருப்பதாக அவன் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது நேரம் திருப்பி கொள்ளும்படி கேட்கிறோம். 8ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:8 முதல். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ் சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கவனிங்க, சமாதான கர்த்தர் யெகோவா ஷாலோம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதான கர்த்தர் யூதாவுக்குள்ள கர்த்தர் அந்த யூதாவுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதான கர்த்தர் அந்த யூதாவோடு இருந்தார். அவன்தான் ஒரு சமாதானத்தை பின்பாக வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யூதா அவன் சமாதானத்தை அப்பா ஆசீர்வாதம் கொடுக்குறானா. யூதா எத்தனையோ சமாதானத்தை குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கு பிளவுகளுக்கெல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணின ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சமாதான கர்த்தர். ஆமே, அவர் உங்கள் வாழ்வில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமே, உங்கள் சுற்றில சமாதானம், உங்களுக்குள்ளேயும் அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமே, இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால் அவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு வாசித்து பார்ப்பீர்களானால் உபாகமத்தின் புஸ்தகம் 28. இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். Deuteronomy 28. அந்த உப ஆகமம் அப்படி என்றால் என்ன? தேவன் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை உபதேசங்களாக மோசே தம்முடைய ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். உப ஆகமம் ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளையும் அவர் கோர்வையாய் சேர்த்து அவர் பிரசங்கமாய் உபதேசிக்கிறார். யாருக்கு? தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே கேட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற 40 சின்ன வயசுல 40 வயசு, அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மோசே தேவனுடைய வார்த்தைகளை கடைசியாக அவர் சொல்லுகிறார், எழுதுகிறார். அந்த வார்த்தைகள்லாம் உப ஆகமம். அதில் அவர் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிற ஒரு அதிகாரம் தான் 28ஆம் அதிகாரம். இந்த 28ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, தொடக்கத்திலேயே கர்த்தர் தன்னழிவாக சொல்லுகிறார். என்னது? இந்த வார்த்தைகளை கேட்டு நீ செய்யணும். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு ஆமே. நிறைய பேருக்கு அந்த வாக்கு தத்தம் வந்த உடனே அப்பாடா, பிரைஸ் தி லார்ட், இது பியூட்டிஃபுல் இயர், பிளஸட் இயர், அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கிறோம். அந்த வசனத்தை முழுமையா எடுத்துக்கிறதுல எல்லா கொடுக்குற எல்லா ப்ராமிஸ் கார்டில் ப்ராமிஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன இல்லை? கட்டளை இல்லை. இவைகளை செய்வாயானால் இப்படி ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் வசனத்துல கட்டளைகளை முழுமையா போடுறதில்ல. ப்ராமிஸ் கார்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்கு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அந்த ப்ராமிஸ் கார்டில் ப்ராமிஸ் மட்டும் போடுறாங்க. செய்ய வேண்டிய கட்டளையில் கமாண்டை விட்டுறாங்க. கர்த்தர் வசனம் முன்னாடி என்ன சொல்கிறது? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வருஷம் யாராக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தம் கிடைச்சது? கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு மேன்மையாக வைப்பார் வார்த்தை கொடுத்தாரு. கை தூக்க மறந்துட்டேன். ஐயோ, என்ன வசனம் கொடுத்தாருன்னே தெரியலையே. பைபிளை புரட்டுறாங்க. அந்த ப்ராமிஸ் கார்டு எங்க வச்சேன்? இந்த வருஷம் என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு தெரியலையே. பிட் அண்ட் பீசஸா நம்மகிட்ட இருக்குது. தேவ ஜனமே, கர்த்தர் தலையிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையா வைக்க விரும்புகிறார்.
எப்போ உன்னை மேன்மையா வைப்பாரு? அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ கேட்டு நடப்பாயானால், சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. உன்னை மேன்மையா வைக்க விரும்புகிறார். எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை உயர்வா வைக்க விரும்புகிறார். 13-14 வசனத்தை வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டுள்ளது. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறமும் இடது புறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் லாவத்தை உன்னை மேல மேல வைக்கிறாராம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லியிருக்கேன். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ப்ரமோஷன். அல்லது எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை சுப்ரீமா வைக்கிறார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறார், உன்னை மேன்மையான ஸ்தானத்துல வைக்கிறார், எல்லாருக்கும் மேல உன்னை வைக்கிறார். நீ வாளாக மாட்ட, நீ தலையா இருப்ப, நீ கீழாக மாட்ட, நீ மேல இருப்ப. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேல மேல தூக்குறார். அல்லேலூயா. உன்னை மேல வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர். வேலை ஸ்தலத்துல உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஹை போஸ்ட்ல உன்னை வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர். ஆமென். தம்முடைய ஜனங்களை அலங்கரிக்கிற கர்த்தர் அவர். வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஜனங்களை அலங்கரித்தது எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கிறோம். முர்தேகாய் எஸ்தரின் தேவன் வேறு பிரித்து தம்முடைய ஜனங்களுக்காக அவர்கள் திறப்பின் வாசல் நின்று ஜெபிப்பதை நாம் வாசிக்க முடியும். முர்தேகாயை எஸ்தரை கர்த்தர் உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்துல ஆமானுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார். ஆமானு கொடுத்த மேன்மையை உயர்வை கர்த்தர் யாரு கொடுத்தார்? முர்தேகாய் கொடுத்தார். ராஜ அரண்மனையில் அவன் வாசம் செய்கிறான். ராஜ வஸ்திரங்களை தரித்தவனா இவன் புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். தம்முடைய ஜனங்களை அவர் உயர்த்துகிற ஆண்டவர். இன்னைக்கு உலகம் உங்களை கீழே போட நினைக்கலாம். உலகம் நீங்க நல்லா இருக்குன்னு விரும்பல. உங்க சொந்தக்காரங்க நீங்க அழிஞ்சு போடணும்னு நினைக்கிறாங்க. உங்க குடும்பம் தரித்திரத்துக்குள்ள இருக்கணும். அவங்கிட்ட என்னது ஏற்கனவே உங்கள்ட்ட கடன் கொடுத்தவங்ககிட்ட நீங்க கடன் வாங்கி கொண்டு இருக்க வேண்டும் உலகம் விரும்புது. ஆனா கர்த்தர் உங்களை குறித்து உயர்வான மேன்மையான திட்டத்தை சித்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி மேல மேல வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர். சொல்லுங்க, கர்த்தர் என்ன மேல. வாய்கத்தன் எல்லாம் சொல்லாம, கர்த்தர் என் மேல நினைவாய் இருக்கிறாரு. என்னை உயர்த்தி மேல வைத்து அழகு பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. என்னை குறித்த ஆண்டோட திட்டம் அதுதான். சிலர் கர்த்தர் அப்படியே உயர்த்தலாம்னு நினைக்கிறார். பிசினஸ்ல கர்த்தர் உயர்த்தலாம்னு நினைக்கிறார். வேலையில கர்த்தர் உயர்த்தலாம்னு நினைக்கிறாரு. தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேரா என் மகன் மகள் வருகிறாள் அப்படியே உயர்த்தலாம்னு நினைக்கிற நேரத்துல தப்புன்னு குதிச்சு ஏதோ ஒன்றுல விழுந்துருது. அவர் தூக்குற நேரத்துல ஜம்ப் அடிச்சிருது. நம்ம ஆளுங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அந்த பல்ட்டி கர்த்தர் அப்படி உயர்த்தலாம் நினைச்சு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தூதர்களை அனுப்பி கர்த்தர் உயர்த்தலாம் நினைக்கிற நேரத்துல பிரசங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர், எனக்கு எங்க நடக்க போகுது? கர்த்தர் உங்களை உயர்த்துற நேரத்தில் இந்த விசுவாசத்தை விட்டு விட்டாய். அதெல்லாம் நடக்காது பாஸ்டர். ஜெபம்லாம் வேதெல்லாம் நான் வாசிக்கிறதில்ல பாஸ்டர். கர்த்தர் உன்னை உயர்த்துற நேரத்தில் இந்த விசுவாசத்தை விட்டு விட்ட உடனே யார் வந்துடுதாங்க? பேய் வந்துடுறான். பேய் வந்து சொல்றான், தூதனை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? அவனுக்கே விசுவாசம் இல்லை, அவனுக்கே ஆசீர்வாதம் வேணாம், அவன் வாயினாலே அறிக்கை செஞ்சிட்டான், நீ எதுக்கு அவனை உயர்த்துகிறாய் என்று சொல்லி பிசாசு நமக்காக தேவன் நியமிச்சிருக்க தூதர்களோட வழக்காடுகிறார்கள். புரிஞ்சுச்சா புரியலையா? கர்த்தர் உயர்த்த நினைக்கிறாரு, கர்த்தருடைய வாழ வைக்க நினைக்கிறாரு. அவர் உயர்த்துகிற நேரத்துல வாயால கெட்டவங்க நிறைய பேர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வாயால கெட்டவங்க நிறைய பேர் சொல்ல முடியல, பக்கத்துல பார்த்து அழதான் வருது. சொல்லுங்க பார்க்கலாம், வாயால கெட்டவங்க நிறைய பேர். வேற ஏதாவது சேர்க்க விரும்புறீங்களா? வேற ஏதாவது சேர்க்க விரும்புறியா? வாயால கெட்டவங்க நிறைய பேர் ஏதாவது சொல்லி சேர்க்க விரும்புறீங்களா? அதுல நானு ஒரு ஆளு சொல்ல இல்ல வேணாம், இல்ல இனிமேல் கெட மாட்டீங்க. ஆமே ஆமே. தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து வைத்திருக்க திட்டம் உயர்வானது. மகளே மகனே, உன்னை குறித்து தேவன் வச்சிருக்க திட்டம் சித்தம் எல்லாம் உயர்வானது. அவர் வார்த்தைக்கு உண்மையாய் கேட்டு நீ செவி கொடுத்து நடப்பாயானால்
சகல ஜாதிகளின் ஜனங்களின் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கீழாகாமல் மேலாவா. எல்லாம் சொல்லுங்க, மேல மேல கர்த்தர் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். ஆமே. அந்த மேன்மையை நீ இழந்து விடாதே. உன் வாயின் வார்த்தையினால் தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மை இழந்து விடாதே. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தானியேலை கர்த்தர் அந்த சமஸ்த பாபிலோன் தேசத்து மேலையும் அவர்கள் ஆண்டு கொண்ட எல்லா ராஜ்யங்கள் மேலையும் கர்த்தர் பிரதானியாய் கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம் 3:30 Daniel 3:30. பின்பு ராஜா சாத்ராக் மேஷா ஆபேத் நோக்கி என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். எதற்காக உயர்த்தினான்? அதுக்கு முன்பாக நடந்த காரியம் என்ன? வாசிங்க. அதுக்கு முன்பாக நடந்த காரியம் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. கவனிங்க, எதனால? அவர்கள் வந்த சோதனையில ராஜா நிறுத்தின பொருசலை அவர்கள் வணங்காம தள்ளிவிட்டார்கள். தேவனுக்காக தேவனுடைய வார்த்தை பற்றி கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். இப்பதான் உபாகமத்தில் மாஸ்டர்ல வேற காரியங்கள் தெய்வங்களை வணங்காமல் தேவனையே சேவித்தார்கள், தேவனையே வணங்கினார்கள். உபாகம் 28:13-14 வாசத்துல கர்த்தரையே சேவித்ததுனால கர்த்தர் ஷாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ என்பவர்களை கர்த்தர் பாபிலோன் தேசத்துல உயர்த்தினார். 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை உயர்த்தினார். தானியேல், ஷாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ 4 பேர் நண்பர்கள். அவர்களை கர்த்தர் உயர்த்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை, அவரையே பற்றி கொண்டு அவர் வார்த்தைக்கே கீழ்ப்படிந்து நடந்ததுனால கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஆமே. இவ்விதமா ரட்சிக்கப்படத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பாபிலோன் தேசத்துக்கு முழுவதையும் அவர்களை ராஜா உயர்த்தி மேல வைத்தான். மனுஷன் உயர்த்தல. எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் உயர்த்தல. மனுஷன் உயர்த்திட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் தான் செஞ்சேன் என்று சொல்லி காட்டுவான். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். ஆமே. கர்த்தர் தான் உயர்வு, கர்த்தரால தான் உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது, கனம் வருகிறது. ஆமே. அவளை உயர்த்தி இந்த சோதனையில அவங்க உறுதியா நின்றாங்க. அவங்களுக்கு வந்த பிரச்சனை நடுவில் அவங்க மனம் கலங்கி போகல. தேவனை அவர்கள் அண்டிக் கொண்டார்கள், தேவனையே சார்ந்து வாழ்ந்தார்கள். ராஜா பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வாழ்கிற தேசம், யூடியூப்ல அன்றைக்கு நான் ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கும் போது ஏறக்குறைய 10 நாடுகள், உலகத்தில் இருக்கிற 10 நாடுகளை இந்தியாவில் அதிகமாக பார்க்குறாங்க நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம செய்திகளை. அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்தானத்தில் என்று பார்த்தீங்கன்னா நம்ம தேசம், நம்முடைய செய்திகள்லாம் ஜெர்மனி தேசம், ஜெர்மனியில் பார்க்குறாங்க, இங்கிலாந்து தேசத்தில் பார்க்குறாங்க, அடுத்த இடத்துல இருக்குது ஸ்ரீலங்காவில் பார்க்குறாங்க, இலங்கை தேசத்தில் நம்முடைய செய்திகள் யூடியூப் சேனல்ஸை பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஜெர்மனி சொல்லிட்டு பிரான்ஸ், அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகள்லாம் ஆண்டவர் வார்த்தைகளை நம்முடைய யூடியூப் சேனலில் அது அவர்கள் பார்க்கிறார்கள் என்று அதில் யூடியூப்ல நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நாடுகளில் இருக்கிறவரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இந்த செய்தியை பார்க்கிறார்கள். சிலர் மிடில் ஈஸ்ட், அதுக்கடுத்து இன்னொரு நாடு என்ன தெரியுமா? அதுதான் ஆச்சரியமா இருந்தது. அடுத்த நாடு என்ன தெரியுமா? இது ஆண்டவரை அறியாத ஒரு ஒரு நாடு என்ன தெரியுமா? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா, அடுத்தது யுஏஇ, துபாய். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் எனக்கு தென்பட்டது. இவர்கள் வாழ்ந்த நாட்கள், இடங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசம், இந்த புறஜாதிகள் நாடு, புறஜாதிகள் தேசத்துல தேவன் அவர்களை உயர்த்துவினார். ஆமே. நீங்க எங்க வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அதே இடத்துல தேவனால் உங்களை உயர்த்த முடியும். ஆமே. தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட ஜனங்கள் நடுவில் வாசமா இருந்தாலும், உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் உங்கள் தேவன் உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவரால் உங்கள் தலையை உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும், கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்துல, விக்கிரகங்கள் நிறைந்த தேசத்துல, மந்திரவாதங்கள் நிறைந்த தேசத்துல தானியேல், ஷாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ என்பவர்களை தேவனால் அவர்களை உயர்த்த முடியுமானால் நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார்.
இந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென். அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறபடியால் அவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்க மேல 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 வைப்பார். சொல்லுங்க, என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை கனப்படுத்துவார் என்ற விசுவாச நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமென். அடுத்த குறிப்பை வாசிக்கலாம். இதே உபாகமம் புஸ்தகங்களை வாசிக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம தலை உயர்த்தது மாத்திரமல்ல, மேன்மேலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். உபாகமத்தின் புஸ்தகம் 15 வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 15:4 வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் வாழ்வில கொடுக்கிற ஆசீர்வாதம் மோசே மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். என் வார்த்தைகளை கேளு, என் சத்தத்தை கேளு, இதன்படி நட. வாசிக்கலாம். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அதிகமா ஆகும். மேன்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை இன்க்ரீஸ் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் என்னது? இன்க்ரீஸ் பண்ணுவார். இப்ப எத்தனாவது குறிப்பில் இருக்கிறோம்? 4வது குறிப்பு. இன்க்ரீஸ் பண்ணுவார், மேன்மேல ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, மேன்மேல ஆசீர்வதிப்பார். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பை கொடுக்கிறாரு, வியாதி எல்லாத்தையும் நீக்கிறாரு. 2வது சமாதானத்தை கொடுக்கிறார். 3வது மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறாரு, மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார், உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். 4வது மேன்மேல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் மேன்மேல இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மேல ஆசீர்வதிப்பார். எப்படி மேன்மேல ஆசீர்வதிப்பார்? 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இந்த 6ஆம் வசனத்தை கையை பிடிச்சு, பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு, அவங்க முகத்தை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாமா? அவங்க முகத்தை பார்த்து கையை பிடிச்சு இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் லிசன். எல்லாரும் என்னோட இணைஞ்சு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பக்கத்துல பார்த்து இந்த பிளஸ்ஸிங் கொடுக்க போறீங்க. ஆமா, எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல போறீங்க. ஸ்கிரீன்ல வருது, அந்த வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ லோன் கொடுப்பாய், லோன் வாங்காதிருப்பாய். என்ன கொடுக்க மாட்டீங்களா? என்ன பாஸ் இருந்தாலே போதும். நீ லோன் கொடுப்பாய், லோ என்று அலையாதிருப்பாய். ஆமே, அதான் வசனம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. பேங்க்ல லோன் கொடுக்குறாங்களா? ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க லோன் கொடுக்குறாங்களா? கர்த்தர் என்ன பண்றாரு? தம்முடைய ஜனங்களை அப்படின்னா லோன் கொடுக்குறான்னு அவனுடைய எவ்வளோ பணம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஒரு பேங்க் லெவல்ல கர்த்தர் உங்களை வைக்கிறார். நீங்க தான் ஒரு நடமாடும் பேங்க். விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் நடமாடும் பேங்க். ஆமே. உங்ககிட்ட வந்து ஜனங்க பேங்க் கிட்ட போகக்கூடாது. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் காசு பணம் கொடுங்க, திரும்ப கொடுத்துட்றேன். அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. இயேசு சொன்னாரு, ஒருவன் உன்னிடத்துல கடன் வாங்க விரும்பினால் அவனுக்கு முகம் கோணாது. கேட்கிற எவனுக்கும் கொடு, கடன் வாங்க விரும்புகிற முகம் கோணாது. அல்லேலூயா. ஆமே. யாருன்னா என்கிட்ட கடன் கேட்டால் நான் என்ன சொல்றது தெரியுமா? என்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்துருது. அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, திரும்ப அவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்லை. கொடுத்து திரும்ப வசூலிக்க முடியாத அளவு கடனை நான் கொடுக்கறது இல்லை. எவர்களால் கொடுக்கலாலும் பரவாயில்ல, அதை நான் அவருக்கு தேவை நடுவில், கண்ணீர் நடுவில், கஷ்டத்து நடுவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு அருமை தேவ ஜனமே, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கையை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமே. எனக்கு சின்ன வயசுலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, கொடுத்து செவந்த கையாம். என்ன கை? கையை கொஞ்சம் பாருங்க, இது செவந்து போயிருக்கா? இல்லை, எப்போதான் இது செவக்கும்?
சில சொல்றாங்க இது வாங்கி வாங்கி செவந்த கையே, அதை மாற்றுவாராக. ஆமே ஆமே. ஏங்கி நின்ற நம் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. சொல்லுங்க, ஏங்கி நின்று அன்று வாங்கின கைகளை கர்த்தர் கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் பலப்படுத்துவாராக இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இப்போது உங்க கரங்கள்ல, உங்களுடைய கரங்கள்ல, உங்க சிந்தையில இந்த ஆசீர்வாதம் மேன்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வல்லமை இப்படி ஜனங்கள் மேல் இப்பொழுது இறங்குவதா இயேசுவின் நாமத்தில். சத்தமா எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை அப்படியாய் மாற்றுவாராக. கர்த்தரோடு நாம் மையப்படுவதாக. ஐந்தாவது குறிப்பு, கர்த்தர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதனால கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? திருப்தி ஆக்குறாராம். சாப்பாடுல திருப்தி ஆக்குறாராம். உணவு காரியங்களை, பட்டினி, பஞ்சம், வறுமை, அந்த ஆதி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேசத்துல பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் வரும், தண்ணீர் இல்லாத பஞ்சம் வரும். அது ரொம்ப வேதனையானது. அந்த பஞ்சத்தினால ஜனங்கள் கொத்து கொத்தா செத்து மடிவார்கள். இன்றைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாத பஞ்சத்தில் இருக்கிறீங்களா? ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் எங்க வீட்டில் குடும்பத்தில் இல்லை என்பதற்கு ஒரு அறிகுறி பஞ்சம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்ற நிலைமையில் இருப்பீர்களானால் பெரிய பஞ்சத்து நடுவில் நீங்க பெரிய குழப்பத்தில் கேயாஸ்ல மாட்டிட்டு இருக்கீங்க அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கணக்கில் திறக்க வரும். ஐந்தாவது குறிப்பு வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெள்ளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். எல்லாம் சொல்லுங்க, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். மிருக ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணி விளைச்சலை கர்த்தர் கொடுத்து உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன தெரியுமா? கீ என்ன தெரியுமா? உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் எல்லாவற்றையும் முளைக்க செய்து உங்களை திருப்தியாக்குவார். திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். திருப்தியாய் கர்த்தர் கொடுப்பாராம். அவர் கொடுக்கிறது குறைவோடு கொடுக்கறது இல்லை. இது பாதி வயிறு நிறைஞ்சா போதும் என்பது அல்ல. அவருக்கு எது கொடுத்தாலும் திருப்தியா கொடுப்பார். 5 அப்ப 2 மீன் 5000 புருஷர்கள், ஏறக்குறைய 13,000 பேர் இருந்தார்கள் என்று ஒரு வேத குறிப்பு சொல்கிறது. அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களாம். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை 5 அப்பத்தை 2 மீன் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த வேதம் சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி என்ற வார்த்தை அங்க பார்க்க முடியும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதம் 12 கூடை நிறைய எடுக்க செஞ்சாராம். எதுக்கு 12 நிறைய கூடை கர்த்தர் கொடுத்தாரு? 12 கூதம் மீதம் இருந்தது. 12 கூடை மீதம் இருந்தது. துணிக்க பிரெட் எல்லாம் அங்க இருந்த பிரெட், மீன் எல்லாம் 12 கூடை. ஏன் தெரியுமா? 12 சீஷல் என்னப்பா தூக்கிக்கோ, ஒரு கூடை நீ தூக்கிக்கோ, எவ்வளவு வச்சு சாப்பிட்றியோ சாப்பிடு. சிலர் ஆமா வச்சு சாப்பிட்றாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கத்த திருப்தியாக்குறவர். ஆமா சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? திருப்தியாக்குறவர். திருப்தியா கொடுப்பார், ஆகாரத்தை கொடுப்பார், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பார். ஆத்துமாவுக்கு ஆகாரத்தை கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமா சரீரப்பிரகாரம் ஆகாரத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார். அவனை திருப்தியாக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கத்தர் உன்னை திருப்தியாக்குவார். உன் மனசை திருப்தியாக்குவார். உன் இதயத்தை கத்த திருப்தியாக்குவார். உனக்குள்ள ஃபுல்னஸ் வரும். ஆமே உன் ஹார்ட் கிளாட் பப்ளிங் வித் ஜாய். அப்பா ஐயோ இவ்வளவு இருக்கு, எதை சாப்பிடுறது எதை விடுறது தெரியலையே. வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனோ எதை
நீங்கள் பஞ்சத்து நடுவில் இருந்தது போதும், சாப்பாட்டுக்காக வஸ்திரத்திற்காக இயங்கி நின்றது போதும், ஐயோ அது இல்லையே, மற்றவர்கள் உடுத்துவதை பார்த்து நீங்கள் இப்படி உடுத்த முடியலையே என்று இயங்கின நாட்கள் போதும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்தை வாசிக்கும் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்குது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அவைகளை போஷிக்கிறார் ஆண்டவர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் கூட இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டது இல்லப்பா, அவ்வளோ அழகா காட்டு புஷ்பங்களை கர்த்தர் உடுத்து வித்தாரா. இவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள், இவைகளை பார்க்கல அற்புதமா நேர்த்திய கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை உடுத்து விப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கர்த்தர் கலர் கலரா ட்ரெஸ் கொடுப்பார். ஆமே, ஒரு வெள்ளைக்கு மாறினவர்களை பற்றி நான் பேசவில்லை. வெள்ளைக்கு மாறினவர்கள் நீங்கள் வெள்ளையிலேயே இருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை யோசிப்பு கர்த்தர் பலவர்ணாங்கி கொடுத்தாரா, அலங்கார வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்தாரா. தம்முடைய ஜனங்களை அலங்கரிக்கிற ஆண்டவர். அவர் யாரு? உங்களை அலங்கரிப்பாரா. நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், திருப்தியாக்கி அவர்களை நடத்துவார். ஆமே, எத்தனாவது குறிப்பு இது? 5வது குறிப்பு, திருப்தியாக்கி நடத்துவார். மனசு நிரம்பும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிறு நிறைஞ்சா சொல்லுங்க, வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சிரும். ஸோ திருப்தியாக்கி அவர் நடத்துகிற ஆண்டவர். 6வது குறிப்பு அவர் கொடுக்குற என்ன தெரியுமா? ஜாய், சந்தோஷம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், Deuteronomy 30th chapter 8 முதல் 10 வரை வாசிக்கலாம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பாய். கர்த்தர் திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். நன்மை உண்டாக. ஆமே, நன்மை உண்டாகும் போது சந்தோஷம், அற்புதம் நடக்கும் போது சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் வரும்போது சந்தோஷம். கர்த்தர் தளந்தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய கற்பனையின் படி செய்வாய். அவருடைய வார்த்தையின் படி செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ணம். ஆமே, 6வது குறிப்பு என்ன தெரியுமா? பரிபூர்ணம் உண்டாக செய்கிறது. எதை கர்த்தர் கொடுத்தாலும் பரிபூர்ணம். 7 பரிபூர்ணம். கர்த்தர் பரிபூர்ணமா கொடுப்பார். அது கொஞ்சம் கொடுத்துட்டு வைக்கிறது இல்லை. கர்த்தர் எது கொடுத்தாலும் எப்படி கொடுப்பாரா? பரிபூர்ணமான சந்தோஷம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான நன்மைகள். ஆமே, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, முழு இதயத்தோடு அவரிடத்துல திரும்பும் போது, கர்த்தரத்துல முழு இதயத்தோடு திரும்பும் போது, உங்கள் பிதாக்கள் மேல் எப்படி கர்த்தர் சந்தோஷமா இருந்தாரோ அது போல கர்த்தர் உண்மையிலையும் திரும்ப சந்தோஷமா இருப்பார். ஆமே, கர்த்தர் நம்ம சந்தோஷமா வைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அவரை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். ஆண்டவரை நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ண சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமே, கர்த்தரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரை வசனப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. வேதம் அழகா சொல்றது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறோம்? நம்ம பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதனால முடியாது, நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் வாய்க்காது என்று சொல்லுகிற வார்த்தையினால் அவர் துக்கப்படுத்துறோம். நம்ம வாழ்வில் கஷ்டம் வரும்போது சில நேரங்களில், பல நேரங்களில் பேசாம இருப்பதே நலம். அந்த சூழ்நிலைகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டங்களை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய வல்லமையான கிரியைகள் எல்லா குறைகளை நிறைவாக்கும். 7வது குறிப்பு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிபூர்ணமான 6வது குறிப்பு, பரிபூர்ணமான நன்மையினால் அவர் நிரப்புவார், பரிபூர்ணமான சந்தோஷத்தினால் அவர் நிரப்புவார். லாஸ்ட் குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படிவாயானால், 7வது குறிப்பு தெரியுமா? எல்லா ஆசீர்வாதங்களிலும் சிறந்த ஆசீர்வாதம், கர்த்தர் உன் கூடவே இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன் கூடவே இருப்பார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 39:2 வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படி என்றால் இருந்தோம், கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் செஞ்சது எல்லாமே ப்ராஸ்பர். கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால
அவன் செய்த எல்லாவற்றிலும் விக்ட்ரி ஜெயம். அவன் செஞ்சா அது நடந்துரும்பா, செய்து முடித்து விட்டான். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். Prosper, the Lord of God with him. அவர் அவன் கூடவே இருந்தார். இம்மானுவேல், ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா அவர் வார்த்தைக்கு நம்ம கேட்டு அவர் வார்த்தையின்படியே நம்ம செய்ய வேண்டும். ஆமென். போத்திபார் என்ற அவனுடைய எஜமா யோசேப்பு கையில் எதை குறித்து விசாரிக்கல, எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டான். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று சொல்லட்டுமா, நீங்க கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த உயர்வு மேன்மையை அனுபவிக்கிறது எப்படி பார்க்க முடியும்னாக்கா, உங்களை தேடி மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்க கையில கர்த்தர் பொறுப்புகளை கொடுப்பார். என்னம்மா நீங்க பாருங்க சகோதரியே, இதை நீங்க பாருங்க, சகோதரியே இதை பாருங்க, உங்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பார். மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கர்த்தர் உங்களை நம்பி பொறுப்புகள் வரும். உங்களை நம்பி இன்னொரு கர்த்தர் இன்னொரு வேல்யூ அடிஷன் உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இது கேட்டு வாங்குறது இல்லை. இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க, என்னவோ பிடிச்சி வாங்குறது, அப்படி இல்லை. இன்னொருத்தர் அப்படியே ப்ளீஸ் பண்ணி வாங்குறது இல்லை, கெஞ்சி வாங்குறது இல்லை. கர்த்தரா பிளஸிங்ஸ் கொடுக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொறுப்புகள், உயர்வுகள். இந்த வசனத்துல வாசிக்கும் போது 21 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:21 வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, அவன் மேல் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயவு எல்லாம் சொல்லுங்க. தயவு, மனுஷ கண்களை உண்டாகிற தயவு. ஆமென். தயவு உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவர் எல்லார் கண்களை தயவு உண்டாக்கும்படி செய்தார். இன்னொரு வசனம், அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்போ 23 வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் எங்க இருந்தாரா, யோசேப்போடு கூட இருந்தா சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு எங்க இருந்தா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். யோசேப்பு இருந்த ஸ்தலம் எது? சிறைச்சாலை. கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ கர்த்தர் எங்க இருந்தாரு? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறோட கர்த்தர் இருக்கிறார். உங்க நெருக்கத்து நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய ஒடுக்கத்து நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நுறுக்கப்படுகிறத, ஒடுக்கப்படுகிறத, கண்ணீர் வடிக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்க கூட இருப்பாரனால் நீங்க இருக்கிற சிறைச்சாலையா இருக்கலாம். அந்த சிறைச்சாலையில கர்த்தர் சீக்கிரத்துல உங்க இடத்த ஷிஃப்ட் பண்ண போறாரு. ஷிஃப்ட் பண்ணி கர்த்தர் உங்க சிங்காசனத்துல கொண்டு வந்து கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை அந்த ஆதியாகமம் 39 வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வாசிக்கும் போது, அவன் யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தானே எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா அடுத்த சாப்டர்லயே அவனுடைய சரித்திரத்தை, அவனுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமே. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க கூட கர்த்தர் இருப்பாரனால் நீங்க அடுத்த போற இடம் அது வித்தியாசமான இடம், அது உயர்வு மேன்மை நிறைந்த இடமாய் இருக்கும். ஆமே. கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும், கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும், கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையுடைய எல்லைகளை அதை மாற்றக்கூடியது. அல்லேலூயா. அடுத்தது ராஜாவுக்கு அடுத்த சிங்காசனத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆமே. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ சிறைச்சாலையில் இருந்து எங்க இருந்தாரு முக்கியம் இல்லை, ஆனா அங்க இருக்கிற இடத்துல நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாயா? மனசாட்சியின் காலம். யோசிப்பு வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். எல்லாம் சொல்ல என்ன காலம் அது? மனசாட்சியின் காலம். அவன் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இல்லை. மோசே காலங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலம். அல்ல சொல்ல 3 காலங்கள். இல்லை சொல்லுங்க பாருங்க, 3 காலங்கள். யோசிப்பு வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். மனசாட்சியின்படி நடந்தாங்க. மனசாட்சியின்படி அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான். இந்த மனசாட்சியின் காலம். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்தான். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடினான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க அப்பாவோ போத்துபார் வீட்டில் இருக்கும்போது யாரும் அவனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்று அவனை யாரும் கமாண்ட் பண்ணல. அவனுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வராம நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் இல்லாம, தேவனுடைய பிரகாரங்கள்ல பிரசன்னத்தில் இல்லாம வேற இடத்துல நின்று கொண்டிருப்பீர்கள். உங்க உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு வரணும். ஐயோ, தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய நான் இன்னைக்கு எங்க நின்று கொண்டிருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும். யாரும் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அவனுக்குள்ளேயே தேவனுக்கு பயப்படுகிற பயம்.
கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவன் சிறை வாழ்வு மாறினது. எல்லாம் சொல்லுங்க, சிறை வாழ்வு மாறினது. ராஜ அரண்மனைக்கு வந்துட்டான். சிறை வாழ்வு அது மோசமானது, அடைக்கப்பட்டது. ஒன்றையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் விரும்ப எதையுமே செய்ய முடியாது. உலகத்தை பார்க்க முடியாது. சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாத ஒரு இடம். யோசித்தவைகளே யோசித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு இடம் அது. அந்த சிறைச்சாலையில யோசிப்போடு கர்த்தர் இருந்தார். ரொம்ப வருஷங்கள் அவன் இல்லை, 2 years அவன் சிறை வாழ்வு கர்த்தர் மாற்றினான். ஆமே, ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் கடந்த 2 வருஷமா சிறை வாழ்வு போல இருக்குது. அந்த யோசிப்பு அந்த 2 வருஷத்துல கர்த்தர் அவன் சிறை வாழ்வை மாற்றி ராஜ அரண்மனை கொண்டு வந்து அவன் நிற்க வைத்தார். ஆமே, சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ அரண்மனை கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைத்தார். நடந்து என்ன தெரியுமா? அரண்மனை நிற்க வச்சது மாத்திரமில்ல, அரண்மனையில் ஹை போஸ்ட், எல்லாம் சொல்லுங்க, ஹை போஸ்ட். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை நிற்க வச்சார். ஃபுட் மினிஸ்டர், நாட்டை அடுத்த சட்டத்தை ஏற்றி அடுத்த ஆர்டர் போடுற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அடுத்து வரப்போகிற அந்த ஃபோர்சைட்டோட ஃபோர்ஸி பண்றான். 7 வருஷம் பரிபூர்ணமான வருஷம் வருது. அடுத்த 7 வருஷங்கள் பஞ்சமுள்ள வருஷங்கள் வருது. இப்படி நடக்கணும், இப்படி நடக்க போகுது என்று ராஜாவுக்கு நாட்டுக்கே அவன் தான் கட்டளை கொடுக்கிறான். களஞ்சியங்களை கட்டுங்க, வேற ஹவுஸை கட்டுங்க, தானியங்களை எல்லாவற்றையும் சேர்த்து வையுங்க, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், சொல்றத செய்யுங்க. ராஜா முதல் எல்லாரும் யோசேப்பு சொல்றத ஓல் கண்ட்ரி, அந்த நாடே செய்யுது. ஆமே, 2 வருஷங்கள் முன்னாடி இந்த எகிப்துக்கு போயிருந்தேன். அந்த எகிப்து தேசம் இன்றைக்கு இருக்கிற எகிப்து தேசம் அல்ல, அன்றைக்கு இருந்தது எகிப்து தேசம். வேதாகம நாட்கள் இருந்த எகிப்து தேசம் ரொம்ப செழிப்பா இருந்த தேசம். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அந்த தேசத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியா மாதிரி இருக்குது. ஏன் காரணம் என்ன? இந்த காரியத்துக்குள்ள போக வேணாம், இந்த வசனத்துக்குள்ள வருவோம். வேதம் தலதெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் அவனை அந்த தேசத்துல ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி மேல வச்சாராம். சிறைச்சாலைக்காரன் கண்களை கத்த தயவு கிடைக்க செஞ்சாராம். ராஜாவு கண்களில் கத்த தயவு கிடைக்க செஞ்சாராம். நடந்தது என்ன தெரியுமா? அவன் சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாறிற்று. ராஜா அவனுக்கு கிரீடத்தை போட்டான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்தினான். அவன் கைகளுக்கு மோதிரத்தை போட்டான், கழுத்துல அவனுக்கு கவனிங்க, நம்மளாம் கவனிங்க, பைபிள்ல கவனிங்க. பைபிள் நாட்கள் நடந்தது தெரியுமா? பைபிள் நாட்கள் யோசேப்பு கழுத்துல ராஜா கொண்டு வந்து செயின் போட்டான். செயின் போட்டது மாத்திரம், நெக்லஸ் போட்டானா. என்ன போட்டார் ராஜா? நெக்லஸ் எல்லாம் இப்பதான் நீங்க உடுத்துறீங்க. முதல் நெக்லஸ் உடுத்துனதே ஆண்கள் தான். நீங்க காம்படிஷன் வந்ததுனால நாங்க விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சரி, வச்சுக்கீங்க, பரவாயில்ல. ஆனா வேதாகம நாட்கள் யார் தான் உடுத்தினது? பொருள் சரப்பணி. நல்லா வாசித்து பாருங்க. நெக்லஸ் எல்லாம் உயர்ந்த ஆடை ஆபரணங்களை உடுத்தினது யார் தெரியுமா? யோசேப்பு. ராஜா எப்படி இருந்தானோ அதே போல யோசேப்புக்கு ராஜா உடுத்தி வித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்களுடைய வஸ்திரங்கள் பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லுது. ஆண்களுடைய எதை தான் உடுத்துறீங்க நீங்க? சரி, போகட்டும். ஒரு பாயிண்டா சொல்றேன். ஆனா வேதாகம நாட்கள் அது நடந்தது. அந்த நாட்கள்ல அப்படி அவர் உடுத்தினார்கள். கர்த்தர் மேன்மை, கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருப்பார், ஆனால் கர்த்தர் அலங்கரிப்பார். சொல்லு, கர்த்தர் உங்க கூட இருந்தா உள்ள அலங்கரிச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர். ஆமென். பரலோகமே கை கொட்டி சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? யோசேப்பு சிறைச்சாலை இருக்கும் போது அவன் அழுது கொண்டிருப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு உணத்துல கொடுத்திருப்பார், சொப்பனங்களை கொடுத்திருப்பார். யோசேப்பே, உன் சிறை வாழ்வு எல்லாம் மாறும், உன்னை அலங்கரிக்கிற நாட்கள் வரும். இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த துக்கம், இந்த பாரம், இந்த நிந்தை, இந்த அவமானம் எல்லாம் மாறும். உன்னை அலங்கரிக்கிற நாட்கள் சமீபமாயிற்று. ஒரு ஆமென். கர்த்தர் அவனை அழகுபடுத்தி, கர்த்தர் அவனை வாழ வச்சு, கர்த்தரை ஆசீர்வதிச்சு அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். நான் கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். இது குறித்து சொல்ல வேண்டுமா? நிறைய வசனங்களை சொல்ல முடியும். யோசேப்பை குறித்து நான் பேசினோம், தாவீதை குறித்து பேச முடியும், யோசபாத்தை குறித்து பேச முடியும். இவர்கள் எல்லாரோட கர்த்தர் இருந்தார். வேதம் தலந்தெளிவாய் சொல்கிறது, இவர்களோடு கர்த்தர் இருந்தார், தானியேலோடு கர்த்தர் இருந்தார். நிறைய பரிசுத்தவான்களை குறித்து சொல்ல முடியும். கர்த்தர் அவர்களோடு இருந்த ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தா வருகிற மாற்றம் என்ன என்று பைபிள் வேதம் தலந்தெளிவாய் சொல்லுகிறது. ஒண்ணுமில்லாம வெறும் கோலும் கையுமா ஒரு மனுஷன் போறான். எங்க போறான்? மீதியான் தேசத்துக்கு போறான்.
ஆனா அவன் வரும்போது திரும்பி வரல. வெறும் கோலும் கையுமா போன யாக்கோபு வரும்போது கர்த்தர் அவனுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்கள், ஆடு மாடு ஒட்டகம் கழுத எல்லாவற்றும் பரிபூர்ண நன்மைகளோடு கூட அவன் திரும்பி வருகிறான். 12 பிள்ளைகளோடு திரும்பி வருகிறான். கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தார். உங்க கூட கர்த்தர் இருப்பார்கள். உங்கள் வாழ்வில் பெருக்கம், எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம் பெருக்கம். நெருக்கம் எல்லாம் மாறி கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறார். கர்த்தரோட உயர்வு. சங்கீதம் 23 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது எழுதுறான் 23 அவர் என் மேய்ப்பர், நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலோ உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அவர் எங்களோடு இருந்தா. அதனால சங்கீதக்காரர் எழுதுறான் சங்கீதம் 18 உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நீர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். மதில் அவன் ஜம்ப் பண்ணுவானாம். சேனைக்குள் பாய்வேன். அவள் என்ன சொல்றது, அழகா சொல்லுவோம், அந்த ட்ரூப்புக்குள்ள நான் பாய்ந்து போவேன். அவ்வளவு பெரிய பெலிஸ்து சேனை வந்தாலும், அமலேக்கு சேனை வந்தாலும், அம்மோனியர்கள் சேனை வந்தாலும் நான் அவைகள் கடந்து செல்லுவேன். அல்லேலூயா. எதுவும் என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. என் பக்கத்துல 1000 பேர், வலது புறத்துல 10000 பேர் விழுந்தலாம், எதுவும் என்னை அணுகாது. கர்த்தர் கூட இருப்பார். எழுமி நிற்கலாமா? எழுமி நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிச்சோம். எல்லாரும் அந்த 7 குறிப்புகளை சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருக்கு கீழ்ப்படிதனால் 7 வித ஆசீர்வாதங்கள். கீழ்ப்படிதல் 7 வித ஆசீர்வாதங்களை உங்க வாழ்வில் கொண்டு வரும். முதலாவது ஆசீர்வாதம் பாதுகாப்பை கொண்டு வரும். 2வது சமாதானம். 3வது மேன்மை. 4வது மேன்மையில ஆசீர்வதிப்பார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 5வது திருப்தியாக்குவார். மீதம் எடுக்க செய்வார், திருப்தியாக்குவார். ஏதோ 10 நினைக்கிறீங்க, ஆனா திருப்தியாக்குவார். 6வது சந்தோஷத்தை கொடுப்பாரு. பரலோகம் சந்தோஷப்படும். உங்க வாழ்வில் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்தது 7வது உங்க கூடவே இருப்பாரு. நீ போற இடத்துலாம் அவருடைய பிரசன்னம், நன்மை, கிருபை உண்டாகிறது நீ காண்பாய். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பின் ஜபத்தை நம்ம எல்லாரும் செய்யலாமா? ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜபம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு அர்ப்பணிப்பின் ஜபம், ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜபம். ஆண்டவரே, இன்றைக்கு என் கண்களை திறந்தீர். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ நாட்களாய் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம, மந்த புத்தியோடு நான் நடந்தேனே. இவைகள் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவா இருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேனே. நமக்கு நன்றியப்பா. எல்லாரும் வாயில தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இது சொல்லியவைகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்துவித்த வசனங்களுக்கு, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கீழ்ப்படிதல் கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள இன்றைக்கு என்னையும், என் முழு குடும்பத்தையும், என்னுடைய சபையையும், என் தேசத்தையும், என்னுடைய ஜனங்களையும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும், ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை பரிபூர்ணமாய் உடைய வார்த்தையின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் வல்லமையாய் 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 மகிமையாய் கிரியை செய்வதாக என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மேலும் இப்பொழுது ஒரு வல்லமையான அபிஷேகம், ஒரு வல்லமையான அபிஷேகம். உடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், உடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவம், உடைய வார்த்தையில் இருக்கிற ஆண்டவரே மகிமை உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக 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 இப்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தையில் இருக்கிற சுகம் இவர்களை வாழ்வில் வெளிப்படுவதாக, வியாதிகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா குறைகள் நிறைவாவதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா தரித்திரங்கள் மாறுவதாக, எல்லா வியாதி படுக்கைகள் மாறுவதாக, பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக, எல்லா குறைகள் நிறைவாவதாக, எல்லா தரித்திரங்கள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இவங்க வாழ்வில் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை கொடுப்பீராக. கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கட்டளிடுவீராக. ஆசீர்வாத நன்மைகளை கட்டளிடுவீராக.
மாற்றுவீராக, உயர்வை கொடுப்பீராக, மேன்மையை கொடுப்பீராக, தனிமை உணர்வுகளை கத்தர் மாற்றுவீராக. கத்தர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை இவர்கள் கண்கள் காணும்படி செய்வீராக. உடைய வார்த்தைகள் இவர்களோடு வல்லமையாய் கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினால உடைய ஜனங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உடைய பரிபூர்ண ஜீவன், வல்லமை, கிருபை, மகிமை இப்போதே ஒவ்வொரு சிரசின் மேலும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது பரிபூர்ணமாய் இறங்குவதாக. கர்த்தருடைய நாமத்தினால ஊழியக்காரனாய் உடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நன்மை, கிருபை இவள் வாழ்வில் பின் தொடர்வதாக. இவர்கள் பிள்ளை வாழ்வில் பின் தொடர்வதாக. இவள் குடும்பங்களில் நிறைவாய் இருப்பதாக. இவள் கைட்டு செய்யல ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இவள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இப்படி கிருபை இவளை பின்தொடரட்டும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.